ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறவங்கலாம் சத்தமா ஒரு அலையில சொல்லுமா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன், நான் பணிந்து உம்மை துதிப்பேன்னு சொல்றாரு. எனவே இந்த அருமையான இந்த வேளையில நம்மெல்லாம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய கிருபை தான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து இருக்குது. அதே சங்கீதக்காரனாகிய தாவீது 27ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு பாருங்களேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். கர்த்தரிடத்துல நான் ஒன்னைதான் கேட்கிறேன், அதையே நான் நாடுறேன் சொல்றாரு. உம்முடைய சுத்த கிருபை என்னை தாங்கி ஏந்தி சுமந்து வழியெடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை நம்ம எல்லாரும் தட்டி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்லுவேன் கர்த்தர் நல்லது சொல்லுவேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க சொல்லணும் கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லாமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம ஒரு பாட்டு பாட போறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாருல் நவரோஜி சிஸ்டர் அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அப்படியே அபிஷேகத்தில் நிறைகிற ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. அந்த பின்னணியை நீங்க அறிஞ்சிக்க அப்புறமேல இந்த பாட்டை நீங்க பாடுனீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. சாருல் நவரோஜி அப்பதான் கிறிஸ்தவ பாட்டு பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்க குரலும் சரி, அவங்க பாட்டும் சரி, எல்லாரும் ஈர்க்கிறது பார்த்த உடனே அன்னைக்கு திரைப்படத்துறையில பெரிய ஜாம்பவானா இருந்தவர் யார் தெரியுமா? ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியாருங்கிறவர். ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, சென்னையில் இருக்கு பார்த்தீங்களா. ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் ஐயா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, சாருல் நவரோஜி அம்மாவை கூப்பிட்டு விட்டாங்களாம். உடனே மெய்யப்பன் செட்டியார் கூப்பிடுறாரேன்னு சொல்லிட்டு சாருல் நவரோஜி அம்மாவும் வந்திருந்தாங்களாம். வந்து பார்த்து பேசும் பொழுது அப்போ சாருல் நவரோஜி அம்மாட்ட சொன்னாங்களா, ஏவி மெய்யப்பன் செட்டியார் சொன்னாராம், அம்மா நான் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படத்துல 2 பாட்டு நீங்க பாடுங்க. இந்த 2 பாட்டு நீங்க பாடுனதுக்கு அப்புறமேல இப்போ இருக்கிறத காட்டிலும் உலகம் எங்கும் உங்களுடைய பெயர் போயிடும், தயவுசெய்து எனக்காக 2 பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாங்களாம். அப்ப சாருல் நவரோஜி அம்மா சொன்னாங்களா, ஐயா ரொம்ப நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரை பாடின என் வாய் மற்றவர்களை புகழ்ந்து பாடவே பாடாத ஐயான்னு சொல்லிட்டு. இதே போல யார் சொன்னா தெரியுமா? வேதநாயகம் சாஸ்திரியா, இயேசுவையே துதி செய் நீ மனமே என்கிற சொல்லி பாட்டு பாடுறார். அடுத்த சாஸ்திரியாருக்கு அடுத்த ஒரு நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் சாருல் நவரோஜி அம்மா. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பாட மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். ஆண்டவரே இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு சுவாமி, உம்மை பாடின என் வாய் மற்ற எதையுமே பாடாத ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதுதான், அவர்கள் முழங்காலில் இருக்கும் பொழுதுதான் இந்த பாட்டு எழுதினாங்களாம். முழங்காலில் நின்று கொண்டு அழுது கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு எந்த உள்ளம் பொங்குதே. ஐயா உங்க அன்புனால என் உள்ளம் பொங்குதியா, என் வாய் யாருமே பாடாதுன்னு இந்த பாட்டை அபிஷேகத்தில் இருந்தாங்களாம். அடுத்த என்ன சொல்றாங்க, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நிதம் நடத்துகிறீர். அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, யாரோ எழுதின ஒரு பாட்டை நான் பாடுறதுக்கு இல்லையா, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்றீங்க, என்னை புது பலத்தால நீங்க இடைக்கட்டுறீங்க, புதிய கிருபையால் புதிய கவியால். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் காத்திருக்கும் போது புதிய புதிய வார்த்தைகளை தந்து பாட்டு எழுதி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு எழுதினாங்களாம். எனவே அருமையானவர்களே, ஒரு இத்தனை நாள் இந்த பாட்டை நம்ம பாடியிருப்போம், ஆனா இன்னைக்கு நம்ம பாடும்போது சாருல் நவரோஜி அம்மாவுடைய அந்த ஜீல், அந்த உணர்வு, ஆண்டவருக்காக நான் என்று அர்ப்பணத்தோடு கூட, ஆண்டவரே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன்,
உம்முடைய ஆலயத்துல உம்மை நான் ஆராய்ச்சி செய்யணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் சாமி, என்ன நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி இந்த அருமையான பாடலை நம்ம இணைந்து நாம் பாடுவோம். நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உம்மை அன்றி யாரை பொங்குவே, இசையா உங்கள் அன்பு உள்ள பொங்குவே. உப்பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உங்கள் அன்பு உள்ள பொங்குவே, இசையா உங்கள் அன்பு உள்ள பொங்குவே. பரிசுத்தமே பரவசமே வரவே சர்வே வரும் பொருளே, பரிசுத்தமே பரவசமே வரவே சர்வே வரும் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீந்தளித்தே, தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நிதம் நடத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, முடிவிலே நூதன சாலையிலே என்னை சேர்க்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் பாடுவோமா? ஆமென். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நிதம் நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவேன். நிரப்பி நிதம் நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே. நெருக்கத்திலே ஆண்டவரே நான் உம்மை அழைத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அப்பொழுதெல்லாம் நீ நெருங்கி வந்து எனக்கு உதவி செய்தீர். திசை கெட்டு நான் அலைந்திடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறவரே, உமக்கே நான் நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறேன் சொல்லி நாம் இணைந்து நான் பாடுவோமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே. என் முன் செல்லும் உம் சமூகம் ஆண்டவரே, அதுவே இந்த உலகத்தில் எங்களுக்கு அளிக்கும் ஆறுதல் சுவாமி.
ஆண்டவரே, நாங்க எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடைய கோலும் உமது தடியும் எங்களை தேற்றி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா என சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடல் வரிகளை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம்பாதம் பணிந்தேன் நாளும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. கனிசெடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் இருக்கிற சுவாமி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தன்னை நீ சுத்தம் செய்வீர் சுவாமி. இந்த சரணத்தை நான் பாடும்போது இது ஒரு பாவ அறிக்கை ஜெபமாக, நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராய் வழிநடத்தும் ஜெபமாய், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த சரணத்தை நம்ம எல்லாம் பாடுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே நம்முடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீர் கனித்தரும் திராட்சை செடி சுவாமி, உண்மையிலே நான் நிலைத்திருக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில இன்னும் கனிகூடாத காரியங்கள் எது இருந்தாலும் அதை நறுக்கி போட்டு சுத்தப்படுத்தி என்னை சுத்தமாக்கி மிகுந்த கனிகளை கொடுக்க எனக்கு கிருபை தாரும் என சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நான் கேட்டு இந்த பாடலை பாடுவோமா? கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே தேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே தேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவேன். சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவேன். சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே.
ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணிப்போம். இந்த பாடலுடைய முழு சரணங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், இந்த உலகத்திலே ஆரம்பித்து இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை நடப்பித்து, இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து, இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கடைசியிலே சீயோனில் சேர்க்கிற வரைக்கும் இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு அழகான இந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டை நம்மளும் பாடி இருக்கிற இன்னைக்கு, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் இருக்கிற நாளெல்லாம் உண்மை மனதார சோத்திரிப்ப ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்த ஆண்டவரை சோத்திரிச்சுட்டோமா? எல்லாரும் இட்ஸ் a time to praise our God. எல்லாரும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா தயவு நினைத்து நம்ம எல்லாம் வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோத்திரிப்போமா? ஆண்டவரே நாம மனதார நான் சோத்திரிக்கிறப்பா, மனதாரமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து 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 நான் சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவருடைய மகிமையின் பிரசனம் எங்களோடு கடந்து வந்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அருமையான சாரோல் நவரோஜி அம்மாவுடைய பெரிய பக்தி வைராக்கியத்தை அறிந்து இந்த பாடலுக்கு பின்னதாக இருக்க வரலாற்றை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இது நாள் வரைக்கும் நாங்கள் சாதாரண ஒரு பாட்டை பாடுவது போல பாடினோம். இன்னைக்கு ஒரு வரலாற்றை அறிந்து இந்த வசனங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தியானித்து பார்க்கும் பொழுதப்பா, ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரை நாடுகிற பிள்ளைகளுக்கு பரலோக நிச்சயம் உண்டு என்பதை ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொன்னவனுமாய் ஆண்டவர் இந்த ஆலயத்திலே நாம வைத்து ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்ப்பதற்கான ஒரே ஒரு காரியம் தெரியுமா? இந்த ஆலயத்துல நாம் பார்க்கிற நாம் தேவனை மறுபடியுமாக பரலோகத்தில் நாம் கண்டு ஆண்டவருடைய மகிமையை கண்டு ஆண்டவரை மனதார நம்ம சோத்திரிக்கணுங்கிறதுக்காகத்தான். எனவே இந்த அருமையான இந்த வேளையிலப்பா, இந்த உலகத்துல இந்த ஆலயத்துல பாடலை பாடுகிற நான் சுவாமி, ஆண்டவரே பரலோகத்துல உங்களுடைய ராஜ்யத்திலே வந்து உங்களுடைய மகிமைப்படுத்த முடியாக என்னை நீர் ஒரு விசை கரம் பிடியும் அப்பா, என்னை ஒரு விசை கரம் பிடித்து என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லிங்கப்பா. ஆண்டவரே இந்த என் வாழ்க்கை உடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என் வாழ்க்கையுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய மகிமையின் பிரசனம், கர்த்தருடைய மகிமையின் பிரசனத்தை வாஞ்சித்து நான் வந்து நிற்கிறப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்துல ஒரு குடும்ப கூடுக பண்டிகையை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிரப்பா. குடும்பமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் கிருபையை தந்தீர் சுவாமி. ஆண்டவரே இந்த 2வது வாரத்துல தேவனுடைய ஆலயத்துல நின்று தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு நடந்த நாட்கள் உண்டப்பா, வேதனையோடு இருந்த நாட்கள் உண்டு சுவாமி, பலவீனத்தோடு இருந்த நாட்கள் உண்டப்பா. ஆண்டவரே நான் பரிதபித்து நின்ற வேளைகள் உண்டு சுவாமி. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் பார்த்த பொழுதெல்லாம், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம், ஆண்டவரே நீர் எங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனம் எழும்பு என்று சொல்லியிருக்கிறப்பா, எழும்பி பிரகாசி என்று அழைப்பை கொடுத்திருக்கிறேன். ஒரு புதிய உடன்படிக்கை எங்களுக்கு செய்திருக்கிறேன் சுவாமி. ஏசாயா தீர்க்கதரிசியிலே 59ஆம் அதிகாரத்துல அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்க 60:1 நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. இந்த உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளிகளாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் மன்றாடி நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் 1ஆம் தேதி தியானித்தது போல, ஆண்டவரே 1ஆம் தேதி நாங்கள் தியானித்தது போல அப்பா, ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்கி போன நாட்களிலும், ஆண்டவரே உம்மை விட்டு மறுதலித்து போன நாட்களிலும் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற தூரம் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வருவேன் என்று சொல்லி வரும் பொழுது, ஆண்டவரே அன்றைக்கு இளைய குமாரனை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எழுந்து வந்து நிற்கிற எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எழுந்து போன ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இறந்து போன உறவுகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எழுந்து போன நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் விருதாமாய் செலவழித்த காரியங்கள் எத்தனையாய் இருந்தாலும் என் ஆண்டவருடைய கிருபை, எங்கள் ஆண்டவருடைய கிருபை, எங்கள் ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை மீண்டும் உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே யோசுவா அன்றைக்கு விழுந்து கிடக்கும் பொழுது சுவாமி, அன்றைக்கு யோசுவாவை பார்த்து நீர் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே, அப்பா எழும்பு நீ யோர்தானை கடந்து செல்லுன்னு சொன்னீங்களே சுவாமி. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொன்னீங்கப்பா. இன்றைக்கு சுவாமி யாரேனும் துக்கத்தோடு கூட வந்திருந்தால் இந்த ஆராதனை வேளையிலப்பா அதே ஆண்டவருடைய சத்தம் துணிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே துக்கங்கள் மாற நீர் கிருபை தருவீராக, கண்ணீர்களை மாற கிருபை தருவீராக, யோர்தானை கடக்கத்தக்கதான பலத்தை தருவீராக, யோர்தானை கடக்கத்தக்கதான தைரியத்தை தருவீராக, யோர்தான் எங்களுக்கு முன்பதாய் அடைத்திருந்த
இருந்தாலும் அதை பிளக்க செய்கிற வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிற நம்பிக்கை நீ தருமதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நிறைவாக சுவாமி அன்றைக்கு பவுல் எழுந்திருக்கும் பொழுது சுவாமி ஆண்டவரே நீ அனனியாவிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, அனனியாவை நீ போய் தேவை உள்ளவளை சந்தி, நீ எழும்பி போய் தேவை உள்ளவளை சந்தி என்று சொன்னது போல அப்பா இன்றைக்கு நாங்கள் எழும்பி நிற்கிறோம் ஐயா, எழும்பி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேவையில் இருக்கிற மக்களை சந்திக்கத்தக்கதாக, தேவையில் இருக்கிற மக்களை சந்திக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க சுவாமி, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய வல்ல கருத்துக்களுமே அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் ஆராதிக்கிற அந்த கூடாரத்திலே அந்த மகிமை தங்கியிருக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள். எப்பொழுது ஆண்டவருடைய மகிமை இந்த கூடாரத்தை விட்டு எழும்பினதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். எனவே இந்த நாளில ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, ஆலயமாகிய உங்களோடு கூட ஆண்டவருடைய மகிமை இருக்கிறதுங்கிற அனுபவத்தோடு கூட ஆண்டவரே உங்களுடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறப்பா. அந்த மகிமையின் மேகம் சுவாமி இந்த நாள் எங்கள் ஒவ்வொருடைய சிரசிலும் வந்து அமரும்படியாக, அந்த மகிமையின் பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக, அந்த மகிமையின் மேகத்துடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அந்த மகிமையின் மேகத்துடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்லுவோமா. ஆண்டவருடைய மகிமையின் மேகம் நம்மை வழிநடத்துகிற ஒரு மேகம், ஆண்டவருடைய மகிமையின் மேகம், ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிற நேரம், ஆண்டவருடைய மகிமையின் நேரம், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரம், ஆண்டவருடைய மகிமையின் மேகம் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற நேரமா இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமையின் மேகத்தை நினைத்தவர்களாக ஆண்டவரே, ஆண்டவரே உடைய மகிமையின் மேகத்தினாலே என்னை மூடும் ஐயா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இச்சனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. Thank you, Jesus. ஒரு மகிமை மேகம் இச்சனத்தை மூடுதே. விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ. ஆமென். விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திடீர் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திடீர் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு மகிமை மேகம் இச்சனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தையில், என் உயிரில், என் உயிரில் கலந்திருக்கீங்க. ஆண்டவரே அபிஷேகம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. அபிஷேகம் இறங்கி வருவதாக ஆண்டவரே. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையான பரிசுத்தரே, நன்றி ஐயா. அர்ப்பணிப்போமா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையான பரிசுத்தரே, நன்றி ஐயா.
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் அபிஷேகிங் ஆண்டவரே என் சடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் நன்றி ஆண்டவரே இந்த மதத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆண்டவரே விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம். ஆவியானவரே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. Thank you, Jesus. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அப்படியே ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போமா? அப்பா, இந்த ஒரு புதிய வாரத்துல நான் வந்து நிற்கிறப்பா. எஜமானனே, எஜமானனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் இப்படி சித்தம் செய்வது தானே என்று சொல்லி நம்ம அப்படியே ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், கண்ணீர்கள், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உணர்ந்து ஆண்டவரை நான் சோர்ந்து போய் நான் வந்திருந்தேன் என்றால் ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் அப்பா என்னை மூடி இருக்கிறது. அப்பா, ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய மகிமையை காணும்படியா என்னை அழைத்து வந்து இருக்கிறேன். அப்பா, அந்த மகிமையின் மேகத்திற்குள்ளா இருக்கிற நான் சுவாமி, ஒரு நாள் நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா. அந்த மகிமையின் மேகம் என்னோடு கூட இருக்குது ஆண்டவரே. அந்த மகிமையின் மேகம் எங்களை வழிநடத்துகிறது ஆண்டவரே. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை சுவாமி வனாந்திரத்தில் அவளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த ஆண்டவரே. அப்பா, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய பாதரட்சை பழசாய் போகவும் இல்லை, அவருடைய உடைகள் கிளையவில்லையே. ஆண்டவர் அவருடைய போஷித்து வழிநடத்த நாட்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய வல்ல கரத்துல, அந்த எஜமானனா இருக்கிற வல்ல கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நம்மை அப்படியே ஆண்டவருடைய சமத்துல அர்ப்பணித்து நாம் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். எஜமானனே, அப்பா, உங்களுடைய சன்னிதியில உமக்காக நான் வாழ்றேன்ப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு சாரோல் நவரோஜி சொன்னது போல ஆண்டவரே, எதுவுமே எனக்கு வேண்டாம் சுவாமி, உங்களுடைய பாதத்தை நான் பணிந்து கொள்ளுவேன். புது எண்ணெயால், புது அபிஷேகத்தால் என்னை நிரப்புகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய வல்ல கருத்துக்கள் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் படுவோமா? இயேசுராஜனே, எஜமானனே, என் இயேசுராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசுராஜனே. அப்படியே ஆண்டவருடைய கருத்திலே உமக்காகத்தான் நான் வாழ்றேன் சுவாமி. உண்மையா நான் நேசிக்கிறப்பா. பலியாகி என்னை மீட்டிரே, பரலோகம் திறந்தீரே ஐயா என்று சொல்லி இந்த சரணத்தை நாம் பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆண்டவர், இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை
ஒரே ஒரு வாழ்க்கை சுவாமி, அது எனக்காக நான் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உமக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமத்துல காத்திருப்போமா? ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில நினையாத நன்மைகளை தருகிறவர், தேடி வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவருடைய சமூகத்திலே சமாதானத்தை தருகிற தேவன். அந்த ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிப்போமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆண்டவருடைய சமூகத்தை தாழ்த்தோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஒன்றே நான் நாடுவேன், உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்முடைய மகிமையை நான் காணும்படியாய் அதை தேடுவேன்னு சொல்லி சங்கீதக்காரனாய தாவீது சொன்ன அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தில் உண்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம், உடைய வல்லமை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்விலே சுவாமி நீர் முன் சென்று மேலானவைகளை ஆம சமமாக்கி, பள்ளமானவைகளை எல்லாம் நிரப்பி, கோணலானவைகளை செவையாக்கி, நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தம் எங்களை காதுகளில் துணிக்கட்டும் ஐயா. ஆண்டவருடைய வல்ல கரம் எங்களை பிடிக்கட்டும் சுவாமி. எங்களை வழிநடத்துவீராக. சமாதானத்தின் தேவன் எங்களை ஆட்கொள்வீராக. யாரேனும் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வந்திருந்தால் சுவாமி, இந்த நாளிலே ஒரு பெரிய அபிஷேகம் அவர்களோடு இருக்கும். புது எண்ணெயால் புது பலத்தால் என்னை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு மனமகிழ கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஒளியாகிய அன்பின் ஆண்டவரே, எங்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறவரே, உம்முடைய தூய ஒளியை எங்கள் ஒளிரச் செய்து எங்களை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பன் ஆண்டவரே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டின் வாழ்த்துக்களை குறிப்பாக இந்த அருளுரையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டிலும் குருவானவர் ஐயாவுடைய வழிநடத்துதலின்படி அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உங்களோடு கூட இணைந்து நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு மேலாக வேகமாக சந்தோஷமாக அநேக நிகழ்வுகளை நம்முடைய திருச்சபையின் மூலமாக நடத்தியிருக்கிறோம். வேகமாக கடந்து விட்டது.
இப்பொழுது போன வாரத்திலும் கூட குடும்ப பண்டிகையில் நாம் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்வாக நாம் கடந்து வந்தோம். இப்பொழுதும் இந்த வாரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கிறோம். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர் எல்லோரும் ஒரு நிமிடம் நாம் யாரிடம் பேசாம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, வேகமாய் நாட்கள் ஓடிவிட்டன. இப்பொழுது அமைதியாக, ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருப்போமா? நாம் கண்களை திறந்து கொள்ளலாம். மோசே மரித்த போது இதே மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலை இஸ்ராயேல் மக்களுக்குள்ளே வந்தது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. இந்த அமைதியான சூழ்நிலையில் 3 விதமான காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நமக்காக பரிந்து பேச ஆள் இல்லை, நம்மை வழி நடத்த ஆள் இல்லை, நன்மைகளை பெற்றுத்தர ஆள் இல்லை. 3 வார்த்தையை மறக்கக்கூடாது. பரிந்து பேச ஆள் இல்லை, வழி நடத்த ஆள் இல்லை, நன்மையை பெற்றுத்தர ஆள் இல்லை. ஒரு தலைமைத்துவம் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோசுவாவும் கர்த்தருடைய ஊழியக்காரரும் கலங்கி நிற்கிறார், இஸ்ராயேல் மக்களோடு கூட இணைந்து. இப்பொழுது ஆண்டவருடைய கட்டளை யோசுவாவுக்கு உருவாகிறது. இங்கே இருக்கிற நாம் எல்லோரும் தயவு செய்து செல்போனை மெசேஜ் முடிகிற வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிற நேரம். கொண்டு வந்திருக்கிற திருமறையை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் எடுத்து நம்மால் முடிந்த வரைக்கும் சொல்லுகிற வசனத்தை தேடி கண்டுபிடிப்போம். யோசுவா 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், எடுத்து நாம் வைத்து கொள்ளலாம். இந்த 1வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில கட்டளைகளை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் இன்னைக்கு யோசித்து வரும்போது யோசுவாவை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்து வந்தேன். ஆரம்பிக்கும் போதே நாம் பாடின ஒரு பாடல், என்ன பாட்டு ஞாபகப்படுத்துங்க? நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யார் சொன்ன வார்த்தை? யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை. துதி ஆராதனையில் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். யோசுவா வந்து கொண்டே இருக்கிறார். இந்த அருளுரையின் வாயிலாக யோசுவாவில் வாழ்வில் ஆண்டவர் கொடுத்த அந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னா, இஸ்ராயேல் மக்களை கானான் தேசத்திற்குள் வழி நடத்த வேண்டும். இந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான். இஸ்ராயேல் மக்களை எதற்குள்ள வழி நடத்த வேண்டும்? கானான் தேசத்திற்குள் வழி நடத்த வேண்டும். இப்படி வழி நடத்த வேண்டும் சொன்ன உடனே யோசுவா கலங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்லுகிறார். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம், மெதுவா நிறுத்தி நம்ம வாசிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆமா, மெதுவா அங்க பாருங்களேன். நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, எல்லாரும் குறிச்சுக்கோங்க. பேனா வச்சிருக்கிறவங்க, எழுதுகோள் வச்சிருக்கிறவங்க, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, முதல் காரியம். அடுத்து 2வது காரியம், இந்த யோர்தானை கடந்து. முதலாவது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, 2வது இந்த யோர்தானை கடந்து. இப்போ அவங்களுக்கு முன்னாடி யோர்தான் நிற்கிறது. ஓகே, 3வது வார்த்தை வாசிங்க. அவ்வளவுதான். இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த அந்த தேசத்திற்கு போ. முதல் வார்த்தை நீ எழும்ப வேண்டும். நீயும் மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து.
ரெண்டாவது யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு வைத்திருக்கிற இஸ்ரவேல் தேசத்திற்கு போங்கள். 2024 நடந்த காரியங்கள் எல்லாம் தவிர்த்து நீங்கள் எழும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எழும்ப வேண்டும். இரண்டாவது, யோர்தானை போன்று இருக்கின்ற காரியங்களை கடக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்திற்கு போங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 1:4 அப்படி மெதுவா வாசிங்க. யோசுவா 1:4. ம் 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 ஆ ம் அதை உங்களுக்கு கொடுத்தேன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை கொடுத்துட்டார். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை 2025 செய்து முடித்துட்டார். ஒரு ஆமென் சொல்லலாம். அப்போ அந்த செய்து முடித்துட்டாருன்னா அதை நான் சுதந்திரிக்க முதலாவது எழும்ப வேண்டும், இரண்டாவது நான் கடந்து செல்ல வேண்டும், மூன்றாவது அந்த தேசத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். இதில் என்ன உற்சாகம் ஊட்டும் வார்த்தைன்னு சொன்னால், அந்த 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னுடனே கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. உன்னை, ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் நல்லா கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அடுத்து 9வது வசனத்துல சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாய். சரி, முதலாவது 9வது வசனத்தை சொல்லிட்டு, அந்த முதல் வார்த்தையை சொல்லிட்டு 5வது வசனத்தை சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அப்படி சொன்ன ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார். உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கொடுத்தார். எப்படி பேசினார் யோசுவாவோட? சத்தத்தின் மூலமாக பேசினார், சொப்பனங்களின் மூலமாக பேசினார், தரிசனங்களின் மூலமாக பேசினார். ஊரின் தூமிம் என்கின்ற அந்த லைட் அண்ட் பர்ஃபெக்ட் அந்த கற்களின் மூலமாக ஆண்டவர் பேசினார், வழி நடத்தினார். ஆகையால் இந்த காலை நேரத்தில் இந்த 2025வது ஆண்டுல ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை நடந்து செல்ல உதவி செய்வார், கடக்க உதவி செய்வார். நாம் செய்ய வேண்டியது, நாம் எழும்ப வேண்டும். அதனால தான் ஐயா ரொம்ப அழகா 1ஆம் தேதி சொன்னாங்க, எலும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப நாம் செய்ய வேண்டியதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், அதே போல ஆண்டவர் நமக்கும் கட்டளை கொடுக்கணும்னு விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய டீச்சிங்ஸ் நிறைய இருக்கு, ஆண்டவருடைய கமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆண்டவர் நிறைய கட்டளைகளை சொன்னார் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது. அதுல ஒரே ஒரு சின்ன கட்டளை தான், குறிப்பாய் நம்மளுடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையோடு ஒத்த ஒரு கட்டளை கேட்பதற்கு முன்னதாய், உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலை என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சிறிய பாடலை நாம் கேட்போம். உன்னை விட்டு என்றும் விலகிட மாட்டே, பதறாதி என்ற தேவா. உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டே, கலங்காதி என்ற தேவா. உன்னை
உன்னை விட்டு என்றும் விலகிட மாட்டேன், பதறாதே என்று தேவா. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், கலங்காதே என்று தேவா. உன்னை விட்டு என்றும் விலகிட மாட்டேன், பதறாதே என்று தேவா. ஒருவேளை இந்த காலை நேரத்துல நம் கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு கூட வந்திருக்கலாம். இந்த 2025 ஆண்டுல நான் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போறேன்னு நினைக்கலாம். ஆனால் தாய் மறந்தாலும் நம்மை மறவாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உம் திருமார்பில் ஒவ்வொரு நாளும் சாய்ந்து இளைப்பாறுவே. உம் திருமார்பில் ஒவ்வொரு நாளும் சாய்ந்து இளைப்பாறுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், கலங்காதே என்று தேவா. உன்னை விட்டு என்றும் விலகிட மாட்டேன், பதறாதே என்று தேவா. ஒருவேளை வருஷங்கள் போய்கிட்டே இருக்கலாம், நாட்கள் போய்கிட்டே இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நடக்கலைன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்தரிக்க சொன்ன ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார் என்று சொல்லியிருக்கார். கடந்தாலும் நீரென்றும் நிலைத்திருப்பீ. காலங்கள் கடந்தாலும் நீரென்றும் நிலைத்திருப்பீ. உம் வல்ல கரமே ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திடுவே. வல்ல கரமே ஒவ்வொரு நாள் என்னை நடத்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், கலங்காதே என்று தேவா. உன்னை விட்டு என்றும் விலகிட மாட்டேன், பதறாதே என்று தேவா. உன்னை
விலகிட மாட்டேன் பதறாதி என்று தேவா, பதறாதி என்று தேவா, பதறாதி என்று தேவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கலங்காதேன்னு சொல்றாங்க, பதறாதேன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன ஆண்டவர் என் கூட பேசணும்னு விரும்புகிறாரோ அதை தயவு செய்து நாம் கேட்க வேண்டும். லூக்கா 11வது அதிகாரம் 35வது வசனம், குட்டி வசனம் தான், ரொம்ப சிறிய திருமொழி தான். அந்த திருமொழியை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நல்லா கவனிங்க, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எழுதி வச்சுக்கோங்க, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த ஒளி வீசும் ஆண்டுல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னில் உள்ள வெளிச்சம் சொல்லும் போதே அப்ப என்கிட்ட என்னவோ இருக்கு. என்னைக்கு நான் ஒளியாகிய ஆண்டவரை என் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்பொழுது நான் வெளிச்சத்தின் தன்மைகளை பிரதிபலிக்கிறேன். அப்போ எனக்குள்ளேயே அந்த வெளிச்சம் இருக்கிறது. நல்லா நீங்க கவனிச்சிக்கணும், சூரியனை சுற்றி வருகிற சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அது பூமிக்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல கிறிஸ்துவாகிய ஆண்டவரை நாம் நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரில் இருக்கிற ஒளி நமக்குள் செயல்பட்டு வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு லைட் ஹவுஸ், ஒரு கலங்கரை விளக்கம், அந்த கலங்கரை விளக்கத்தை போல கப்பல்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல நாம் பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி வெளிச்சத்தை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி நீ எழுந்து போக வேண்டும், நீ கடந்து போக வேண்டும், நீ தேசத்திற்கு போக வேண்டும். அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனமாக நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆண்டவர் சொல்லும் குறிச்சு வச்சுக்கோங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன், நீங்கள் உலகத்திற்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப ஒளியாகிய ஆண்டவரை சுமந்து இருக்கிற நாம், அவருடைய நற்செய்தியை சுமந்து இருக்கிற நாம் வெளிச்சத்தின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். ஒளி என்பது அவருடைய தன்மை, ஒளி என்பது அவருடைய அடையாளம். அந்த அடையாளத்தையும் தன்மையும் இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்காட்ட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு மகிழ்விக்கும் அண்ணாவில் மிக அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள், தூயவராய் இருங்கள், பி ஹோலி. உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருவேளை நாட்கள் கடந்து போயிருக்கலாம், 2024 எப்படி வேணாலும் நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 2025 ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் நற்செய்தி பாடமாய் வாசிக்க கேட்ட பகுதியில், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே, உலகத்தார் அல்லவே. அந்த வெளிச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அழகான ஒரு காரியத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஒரு 4 காரியத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அது என்ன காரியம்? முதலாவது, அந்த 4 காரியம் எதை சொல்லி கொடுக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து நடுங்குறோமா, அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோமா, அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். மூன்றாவது, ஆண்டவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்ய ஆசைப்படுறோமா, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறோமா, அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப இந்த 4 வார்த்தை, நான் தேவ பயத்தோடு இருந்தேன்னா நான் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறேன்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறேன். தேவனுடைய சன்னதிக்கு போகணுன்ற ஒரு ஆசை, 8:30க்கு சர்வீஸ்னா 8:25க்கு வரக்கூடாது. 8:30க்கு சர்வீஸ்னா 2025 ஆண்டவர் நமக்கு என்ன டைம் கொடுக்குறாரோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னதாகவே. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் ஒரு வழக்கம் உண்டு, 8:15க்கு ப்ரேயர் ஆரம்பிக்கணும்னா 8 மணிக்கு வந்து அமைதியாக உட்காந்துடணும். 1/4 மணி நேரம் யாரும் யாரிடமும் பேச மாட்டாங்க, அமைதியாக சாப்பலில் உட்காரணும். எல்லாரும் வந்துடணும். ஆனால்
8 மணிக்கு உள்ள வந்து உக்காந்துடணும். 8:15 பெல் அடிப்பாங்க. அப்ப தேவ பயம், தேவ சன்னதிக்கு போகணுன்ற ஒரு ஆசை. மூன்றாவது, தேவனுடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்யணுன்ற ஒரு ஆசை. தேவனுடைய வசனத்தை ரொம்ப அழகா ஐயா ஒவ்வொரு வாரமும் சொன்னாங்க. அந்த நாளுக்கு ஒரு சிந்தனையை எடுத்து வாசிக்கணுன்றதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள், அந்த நூல்களை வாங்குங்க, அந்த நூலை வாங்கி பிறருக்கு கொடுங்க. எத்தனை பேர் வாசிச்சுட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அனுதினமும் வாசியுங்கள். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தம் என் வாழ்க்கையில வேணும். என் வாயின் வார்த்தையில, கண்கள்ல நான் எப்படி வேணாலும் வாழலாம். நான் உலகத்தோட இருந்துட்டே, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் வந்த உடனே நம்ம நிறைய பரிசுத்தத்தை இழந்து விட்டோம். நான் அடித்து சொல்லுவேன், செல்போனை விட ஸ்மார்ட் போன் எது தெரியுமா நம்மளுடைய உடல்ல? எது சொல்லுங்க? கண். அது என்ன செய்யும்னா, நல்லதையும் கெட்டதையும் படம் பிடித்துட்டு இருதயத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமா? அழகான ஸ்மார்ட் போன் அதுதான். நம்முடைய கண்கள் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? வேதத்தின் ரகசியத்தை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்க வேண்டும். சரி, 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எது இதெல்லாம் என் வாழ்க்கையில் வெளிச்சமா இருக்கு? நிறைய இருக்கு. அதுல முதல் காரியம் நான் எதை சொல்லுகிறேன்னா, நற்குணம் நற்கிரியை என்கிற வெளிச்சம். ரூத் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை குறிச்சுக்கோங்க, நான் வாசிக்கிறேன். உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் எப்படி இருக்குதா? உத்தமமாய் இருக்கிறது. உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கு. 2024 இருந்த நற்குணத்தை விட 2025 என்னுடைய நற்குணம் பிறருக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமா. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை குறிச்சுக்கோங்க. முதல்ல நான் சொன்னேன், ரூத் 3வது அதிகாரம் 10வது வசனம், முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இங்க அப்போஸ்தலர் 17:11 தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். யாரு? பிரயா பட்டணத்தார். நம்ம தினைக்கும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். CSI நல்ல சமாரியன் ஆலயத்தில் இருக்கிறவர்கள் திறமையானவர்களாய் மாத்திரம் இருந்து விடக்கூடாது, நற்குணசாலிகளாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமாம், ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நற்குணம் பிளஸ் நற்கிரியை ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு கற்றுத்தர்றார். மார்ட்டின் லூத்தர் கிங் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கற்பின மக்களுக்காக போராடினவர். எனக்கு அவருடைய டீச்சிங், அவருடைய ப்ரீச்சிங்லேயே ஐ ஹாவ் அ ட்ரீம், ஒரு நாள் நம்மளுடைய நிலைமை மாறும். நீங்கள் யூடியூப்பில் போய் ஐ ஹாவ் அ ட்ரீம், அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஒரு நாள் இந்த கருப்பின மக்களுடைய நிலைமை மாறும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, நாம் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட பிறருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளேயே இருக்குது. அநேக நேரங்களில் நம்மையே முன்காட்டி கொண்டே இருக்கிறோம். என்னையே எல்லாரும் பார்க்கணும். இந்த நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த காரியத்துக்கு லேட்டாக வருவார் நடத்துகிறவர், அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. அந்த காரியம் கரெக்டாக நடக்கணும், அவர் முதையே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, நற்குணமும் நற்கிரி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தான் என்னுடைய நற்கிரியைகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் என்னுடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ முதல் காரியம் எது? என்னுடைய வெளிச்சம். நற்குணமும் நற்கிரியுமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை குறிச்சுக்கோங்க. நம்ம தான் தேவனுடைய செய்கை. அடுத்து 2 தீமோத்தேயு 3:16, அதுக்கு தகுதி உள்ளவங்களாக மாறணும், அதில் நம்ம தேறினவங்களாக மாறணும். இந்த 2025 என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நாங்கள் நற்குணசாலிகளாய் மாற உதவி செய்வீராக. ஒரு ஆமென் சொல்லலாமா?
நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. மார்ட்டின் லூத்தர் கிங் 1929 1968 வரைக்கும் வாழ்ந்த அவருக்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான், நான் பிறருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நான் பிறருக்காக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். நற்குணம் என்கிற வெளிச்சம், நற்கிரியை என்கிற ஒரு வெளிச்சம், உன்னில் உள்ள நற்குணம் நற்கிரியை என்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்காக, இங்கே நிறைய நம்மளுடைய திருச்சபை மக்களை நான் பார்க்கிறேன், ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நடந்துருச்சுன்னா ஓடி ஓடி போய் அவங்களுக்காக உதவி செய்கிற குணம், அதை நான் சுகவீனமாக இருக்கும்போது நான் பார்த்தேன். நாம் நற்கிரியைகளுக்கு நாம் உதாரணமாக இருக்கிறோம், நற்குணசாலிகளாய் இருக்கிறோம், அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நற்குணசாலிகளாய் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய், அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வெளிச்சம், மிகப்பெரிய வெளிச்சம். ஆகையால் ஆண்டவரே அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இஸ்ராயேல் மக்களை பார்த்து ஆண்டவர் யோசுவா மூலமாய் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறது போல நற்குணசாலிகளாய் இருங்கள், நற்கிரியைகளாய் இருங்கள், ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ளே கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது, தீர்மானம் என்கிற வெளிச்சம். 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி. எடுத்த தீர்மானம் 5 நாளுக்குள்ளேயே மாறி இருக்கும். சில நேரங்களில் ஜெபிக்கணும்னு நம்ம நினச்சிருப்போம், சில காரியங்களை செய்யணும்னு நினைப்போம், சில பேருக்கு 1ஆம் தேதியே அது கட்டாயிரும். அப்படிதானே? தீர்மானம், தீர்மானம் என்கிற வெளிச்சம் நம்மளுக்கு தெரியும். தானியேல் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம், தானியேலோ வார்த்தையினால் அவர் தீர்மானம் எடுக்கவில்லை, தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் எடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம். நம்ம தீர்மானம் என்கிற வெளிச்சத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். முதலாவது, உன்னிலுள்ள நற்குணம் நற்கிரியாகிய வெளிச்சத்தை அது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இரண்டாவது, தீர்மானத்தை எடுத்துட்டு அதில் அப்படியே பேக் வந்துடக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்தேன்னா அதில் நான் உறுதியாக இருக்கணும். அதனால தான் லூக்கா 12:57 ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை தீர்மானிக்காமல் இருக்கிறது என்ன? நியாயத்தை தீர்மானம் செய்யுங்கள், நியாயத்திற்காக போராடுங்கள், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஒரு எடுத்த தீர்மானத்தை விட்டு நாம் பின்வாங்கவே கூடாது. பிரான்சிஸ் சேவியர் சொல்லும் போது சொல்றாரு, தங்களது சிறு சிறு குறிக்கோளை விட்டுட்டு, நல்லா கவனிக்கணும், நம்ம நிறைய நேரங்களில் சின்ன சின்ன குறிக்கோளை ரொம்ப பெருசாக நினச்சிடுறோம். சிறு சிறு குறிக்கோள்களை விட்டு விட்டு கிழக்கு பகுதிகளில் ஆண்டவருக்காக அவருடைய கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லுவதற்காக அறிவிங்க, உங்களுக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார், பிறருக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ சிறு சிறு குறிக்கோள்களை தவிர்த்துட்டு, நான் அதை சாதிக்கணும், எனக்கு இதில் பொருளாதார நிலைமை வரணும், இந்த காரியம் நடக்கணும், இல்லை. ஃபஸ்ட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். தீர்மானம், எடுத்த தீர்மானம், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பேரை மாற்றினாலும் பரவாயில்ல, என்னுடைய பெயரை மாற்றினாலும் பரவாயில்ல, என்னுடைய உணவை மாற்றினாலும் பரவாயில்ல, நான் எடுத்த தீர்மானத்தை விட்டு நான் வழி விலக மாட்டேன். வெளிச்சம் இங்கே நான் சொல்லவா, இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த வெளிச்சம் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எடுத்த தீர்மானத்தை விட்டு வெளியில வந்துடவே கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்களா, நான் தினைக்கும் ஜெபிப்பேன், நான் தினைக்கும் வேத வாசிப்பேன், இந்த காரியத்தை செய்வேன், ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்வேன்னு சொல்லி நம்ம எடுத்த தீர்மானத்தை விட்டு வழி விலகவே கூடாது. வழி விலகி போனவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா போனதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். அனனியா, சப்பீராள், யூதாஸ் காரியோத்து ஆண்டவருக்கு பின்பாகவே செல்வேன், சீஷனாகவே இருப்பேன் என்று சொல்லி தீர்மானித்து வந்தார். ஆண்டவர் கூடயே இருந்துட்டு ஆண்டவரையே காட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அதனால நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறனால எல்லாத்துலேயும் நான் சரியா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என்னை தீர்மானித்து பார்க்க வேண்டும். நான்
திருச்சபை வழிபாட்டில் அட்டன் பண்ணி கொண்டே நான் தவறான காரியத்தை சிந்திக்க முடியும். நான் நல்ல ஜெபிக்கிற நபராக இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், நான் நல்ல அபிஷேகத்தை நிரம்பி இருக்கலாம், நான் எல்லாமே செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட முடியும். அப்ப எடுத்த தீர்மானத்தை விட்டு வழி விலகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆண்டவரே நான் நற்குணசாலிகளாக இருக்கணும், நான் நற்கிரியை செய்கிறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது தீர்மானத்தில் சரியாக இருக்கணும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். சாட்சியாகிய வெளிச்சம். மனுஷர் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் சாட்சி என்கிற வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப சாட்சி ஆடைகளில், நடை உடை பாவனைகளில் சாட்சியாக இருக்க வேண்டும். கண்களின் பார்வையில் சாட்சியாக இருக்க வேண்டும். நான் உலகத்தான் அல்லவே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடையில சரியாரு, பெற்றோர் சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. பேச்சில் சரியாயிரு, செய்கிற காரியத்தில் சரியாயிரு. ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சாட்சி. நம்ம சாட்சி எங்கே போச்சு? ஒரு காலத்தில் அவ்வளோ அருமையான சாட்சி இருக்கும். பசுமலை பகுதியில் நாங்கள் நடந்து போனோம்னா, நைட்டு 9 மணிக்கு போனால் எல்லார் வீட்லேயும் பாட்டு பாடுற சவுண்டு கேட்கும். நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது, இப்போ நடந்து போகிறேன், என்ன சவுண்டு கேட்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய சாட்சி எங்கே போய்விட்டது? நம்முடைய சாட்சி எங்கே இருக்கிறது? நாம் மறந்துவிட்ட காரியங்களை நினைவுபடுத்துவோம். நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஒன்று தெரியுமா? சாம்சன் பால் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒட்டுமொத்த இருளையும் ஒன்னால் சரியாக்க முடியாவிடினும் நீ ஒரு சிலருக்கு ஒளியாக இரு. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒட்டுமொத்த இருளையும் சரியாக்கணும்னு நம்ம நினைச்சா முடியாது. ஆனால் வாழுகிற வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஒளியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வந்து உம்மை தொழுது கொள்ளும் கிருபை நீ தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆரம்பித்திருக்கிற நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்து நின்று கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மையை நன்றி செலுத்தி நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் எங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்தையும் நாங்கள் இறக்கி வைத்து கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நாங்கள் கண்டிருக்கின்ற புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்குள் வளர கிருபை தருவீராக. நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, வேதனையோடும் கண்ணீரோடும் பலவீனத்தோடும் யாரேனும் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து என் ஆண்டவரே என சொல்லி நொறுங்கின இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், என் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி அவருடைய கண்களின் கண்ணீரை துடைத்து இருதயத்தின் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களை விட்டு தொலைதூரத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் அப்பா, இந்த உலகம் முழுவதும் நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனை கண்ணீரின் அனுபவங்களப்பா. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், ஆண்டவரே நேபாளில் ஏற்பட்ட நிலநடுக்கம், இப்படி எங்களை சுற்றிலும் சுற்றி நடைபெற்றிருக்கிற சம்பவங்கள், துயர சம்பவங்கள், இவையெல்லாம் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே,
ஒரு விசைவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு சமீபம் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாய் எங்களுக்கு முன்பதாய் எச்சரிப்பாய் இருக்கிறது சுவாமி. ஆனால் அதே சமயத்தில்ப்பா, கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்காக, வாழ்விழந்திருக்கிற மக்களுக்காக, போராட்டத்தினாலே போரினாலே வாழ்விழந்து இருந்திருக்கிற மக்களுக்காக, தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இயல்பு நிலையை மாற்றித் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றித் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உடைய வல்ல கரத்திற்குள் அப்படிப்பட்ட தேசங்களையும் அப்படிப்பட்ட நாடுகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, உடைய வல்ல கரத்திற்குள் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் கடந்து செல்லும் பொழுதப்பா, நாங்கள் கேட்ட வண்ணமாக ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாகவும் தீர்மானத்தில் நிலைநிற்கிறவர்களாகவும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை தருவீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்கும்படியாய் எங்களை ஒரு விசை ஆசீர்வதிப்பீராக. தாவீது ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்கள் விளக்கை ஏற்றுவீர். உம்மால் ஒரு மதலை தாண்டுவோம், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வோம் என்கிற மன்றாட்டை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. விளக்கை ஏற்றும், பாதை காட்டும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுநேக்கமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.